எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இடையில லாங் டைம் கேப் ஆயிடுச்சு. வீடியோவே போட முடியல. பிஎட் சேர்ந்ததுலேருந்து டைமே இல்லை. இப்போவும் பிஎட் முடிச்சிட்டேன். வேலை கிடைக்கல. தேடிக்கிட்டே இருக்கேன். இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற வேல்யூ தமிழுக்கு ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய இன்டர்வியூ உள்ளூர் வெளியூர் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் தமிழுக்கு வேல்யூ இல்லாமல் போகாது. என்னோட தமிழ் சம்மந்தமான வீடியோக்கள் நான் சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் படித்தது சயின்ஸ் குரூப்பு, சம்மந்தமே இல்லாமல் படித்தேன். இருந்தாலும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்படாமல் அதுக்கு படிக்கலாம். அதில் ஆர்வம் இருக்கும். தமிழ் ஆர்வம் நிறைய கற்றுக்கிடணுங்கிற ஆர்வம் வேணும். மெயினாக தமிழே தெரியாதவங்க என்னோடய வீடியோ பாருங்கள். தமிழ் வாய்ப்பாடு தெரிஞ்சாலே சின்ன சின்ன சொற்கள், அப்புறம் பெரிய சொற்கள் அதெல்லாம் நீங்கள் உச்சரிக்கும் போது கரெக்டாக நீங்கள் பார்த்திங்களா, ஆங்கில வார்த்தை உடல் வருது. நம்ம இப்படி பேசி தான் தமிழையே அழிச்சிட்டோம். ஆங்கில கலப்பு, பிறமொழி கலப்பு எல்லா மொழிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பு கிடையாது. ஆனாலும் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழில் பேசணும், தெளிவாக தமிழை உச்சரிக்கணும், தமிழ் பாடல்களை பாடணும். என்னோடய வீடியோஸில் அந்த மாதிரி பாடல்கள் பாடி தான் வீடியோ போடுவேன். இப்போவும் இனிமேல் நான் நிறைய வீடியோஸ், நான் எத்தனை வீடியோஸ் பண்ணினேன், அவ்வளோதையும் டெலீட் பண்ணிட்டேன். எல்லாம் டிக்டாக் வீடியோஸ் 650 இருந்தது. அது போக நான் மோட்டிவேஷன், சைக்காலஜிக்கல் வீடியோஸு, ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு சேனல் 2 சேனல்லையும் போட்டிருந்தேன். ஒரு ஃபிலிம் அது நல்லா ரீச் ஆச்சு. இருந்தாலும் அது நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்கன்னு எல்லோரும் கேட்கும்போது, நமக்கு ப்ரொஃபஷன், நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஜாபுங்கிறது வேணும். இது நம்ம பார்ட் டைமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா, ஃபுல் டைம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வரும்போது ஃபுல் டைமாக இதிலே இறங்கிடுவேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பழைய வீடியோஸ்லாம் ரெக்கவர் பண்ணி நான் போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வியூஸ் போனதெல்லாம் யாராவது டெலீட் பண்ணுவாங்களா, நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பின்னாடி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்துடக்கூடாது எனக்கு. அப்புறம் நான் வேலைக்கு போகும்போது எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னு, நம்ம லைஃபுக்குன்னு ஒன்று, ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம இதிலே உட்காந்துட்ருக்க முடியாதுல்ல. அடுத்த கட்டத்துக்கு போய்த்தானே ஆகணும். லைஃப் எங்கேயாவது நம்ம கொண்டு தள்ளும். இருந்தாலும் என்னுடைய பேஷன் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும், நல்ல வீடியோக்கள் போடணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் யூடியூபருங்கிறதையும் நான் விட மாட்டேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.